நான் எத்தனையோ கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கேன். இப்படி இந்த கல்யாணத்துக்கு போற மாதிரி அனுபவம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, அடே குழந்தை நினைப்பேன் மடியில் அறிவிருந்தேன். உறவுட வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் கேஎஸ் சங்கர். என்ன என்ன சரி, இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம் சொன்னா இலங்கையில யாழ்ப்பாண நகரத்துல யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்துக்கு தான் வந்து நாங்கள் என்ன இங்க மகள்ராஜ் நிற்கிறார், அங்கே கரண் நிற்கிறார், எல்லாரும் காட்டிக்கொள்றோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்ய போறோம், பொம்பளை வாங்க போயில அந்த ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு குடும்பங்கள் உருவாகிறோம்னு சொல்லுவேன் தெரியும். அது நாங்கள் அது உண்மை. மாப்பிள்ளத்துல நான் போனவன் அவன் பிடிச்சிட்டாங்க தோழி வந்து இன்றைக்கு நீ போய் பிடிக்க போறப்ப இன்றைக்கு நாங்க வவுனியாவுக்கு போக போறோம். ஏன்னு சொன்னா ஒரு நிகழ்வுக்கு என்ன மங்களகரமான நிகழ்வுக்கு போக போறோம். நாங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின்லாம் போக போறோம். ட்ரெயின்ல யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியாவுக்கு போக போறோம். விடிய பஸ்லயும் போலாம், நாங்க ட்ரெயின்ல போனோம். முடிவு எடுத்தாங்க என்ன இந்த ட்ரெயின் வந்து எங்களுக்கு இல்ல சோர்வா கொண்டாது, காசும் குறைவு. டிக்கெட் எடுக்கணும். இதுக்கு நாங்க போறது பாத்தீங்கன்னு சொன்னா யாழ் ராணிலாம் போக போறோம். இதுக்கு பாத்தீங்க சொன்னா புக் பண்ணாயும் போய்க்கொள்ளலாம் உடனே. இப்போ எக்ஸ்பிரஸுக்கு எல்லாம் புக் பண்ணி தான் டிக்கெட் எடுக்கணும். எடுக்க போகலாம், போய் இன்றைக்கு எடுக்க தான் வேற போறாரு. என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்ட போறோம். ஒரு வித்தியாசம் அனுபவம். அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியா மட்டும் போக போறோம். போய்க்க என்ன மாதிரி எங்கள்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லி அவங்க பயந்து கொள்ள போறோம். அப்படி இந்த நிகழ்வு இன்றைக்கு எப்படியே வலிக்கிட்டு போறோம். போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்ள. நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவானிங்க வணக்கம். போமா, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன ட்ரெயின்ல வந்து செயின் அப்படி சொல்லி தான் நிக்க மாட்டேன். ஓ, இன்றைக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க. இப்போ நாங்கள் பார்த்து சொன்னாங்கண்ட இது என்ன எங்க பைக் தான், பைக்லாம் வந்தாங்க. பைக்கை நாங்கள் புகையில நிலையத்துக்கு முன்னுக்கே விட்டுட்டு போறோம். என்ன ஹெல்மெட்டுகள் எல்லாம் இப்படி வச்சுட்டு போறோம். பாப்போம் விலைக்கு இருக்கோ இல்லையோண்டா. என்ன எத்தனை ஆசு 3rd கிளாஸுக்கு எவ்வளோடா வவுனியா காணையில வவுனியா 280 ரூபா. பரவாயில்ல என்ன இதில் வாங்க. புகையிரத்தில் டைம் இல்லாமல் இருக்கு பாருங்க. நீங்கள் வாராங்களா தேவைன்னு சொன்னால் உங்களை காட்டி கொடுறேன். இது ஜால் தேவி, இது ஜால் ராணி இங்கே இருக்கு. ஓகே, 6 மணிக்கு காங்கிரஸ் வந்து ரயில் வலிக்கிடுதுன்னு 6:35க்கு 9:15 போயிடுவோம். இங்கால அன்றாவது காங்கிரஸ் வந்து அது புரியும் பார்க்குறாங்க. அது ரிட்டர்ன் தான். மற்றது இங்கால கொழும்பு ஃபோர்ட் இது என்னது ஸ்பெஷல் இன்டர்சிட்டி ட்ரெயின். இந்த டைம் போட்டு எடுக்கிறதையும் காட்டி கொடுக்கணும் பாருங்க. இப்போ அன்றாவரம் மட்டும் தான் போகுது. என்ன இது கொழும்பு போகாது. எடுத்துட்டியா? எத்தனை ஆசு? 280. நாங்கள் இஞ்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசன முன்பதிவுகள், அதாவது டிக்கெட் முதலே நாங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம், என்ன ரிசர்வ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அது எல்லாமே இருக்குன்னு. மற்றது முக்கியமான விஷயம், இந்த ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இந்த வெப்சைட் இருக்குது, மறைஞ்சிருக்கு. அதுக்குள்ள இதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். என்ன சிப்போம் அப்படியே. ஓகே, அப்படி நாங்கள் உள்ளுக்க போய்க்கணும். ட்ரெயின் வந்தாலும் கொஞ்சம் எங்கே போகிறேன் கேன்டீனுக்கு உடனே வந்து அப்படியே ஒரு இதுக்கு போகிற மாடா போகும் போதிலே கேன்டீனுக்கு போகிறேன். நான் முதல்ல டைமோட இந்த டைமுக்கு தான் பெறுமோ. இந்த தண்டவாத காதை வச்சு பார் 10 வேணும். அப்படி பேட் அடி அடி ஊத்தவரையா கிடைக்கணும். அடி அங்கே முழு சோப்பு லைட் போட்டு கிடக்கு தெரியும். வேணாதா வைப்பாதுக்கு அது சரியா 6:10 வருமா? எங்க வரோம் நாங்கள் கேன்டீனுக்கு போகிறோம். மனசு வேண்டேன் வெடி ஒன்று சாப்பாடு வரைக்கான சொன்ன வரைக்கான சொன்ன வேண்டேன் சாப்பிட்டு வந்தேன். கண்டிப்பாக போய்க்கலாடே. சிங்கத்தில் கடை யாழ்ப்பாணத்தில் சிங்கத்தில் என்ன நாங்கள் வாசிக்கிறது கூகுள் டிரான்ஸ்லேட் பார்த்து தான் வேற கிடக்குன்னு ஒரு பனி மூட்டமாக இருக்கு. போசன சார் இன்னும் தூய தமிழ்ல இருக்கேன். புகை மூட்டம் மனசு மட்டும் மட்டும் அதான் பயணம் போய்க்கு சரி எங்களுக்கு ஒப்பு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு கறி எல்லாமே இருக்கு பாருங்க. விடியவில்லை ரொம்ப எத்தனை மணி விடிய 6:15 வேணுங்க. சோறு கறி எல்லாம் இருக்கா? டே மாக்குழி விடியவனே சோறு எல்லாம் இருக்குடா. ஓ ரச்சி பெரிய இருந்தாக்குறாங்கண்ணே. சரி, இப்போ நாங்கள் போய் எங்கண்ட கறி மனசு வண்டியாக்கு அடிக்கிற மாதிரி வர்றான். யாரு அங்கே எத்தனை நடக்கிறாராம் விடிய ஒர்க் அவுட் பண்ணணும் தானே. சரியா?
போய்க்க சிங்களத்தை பார்த்துட்டு நினச்சினா அவனுக்கு சிங்களத்தை அங்கே ஆயிக்கணும்ட்டு ஆனால் தமிழில் ஆகிக்கிறேன் எல்லா ஸ்டேஷன்லையும் தமிழில் கதைப்பாங்க. அடிக்கிறேன் கரை மனுஷில் கரையை காணும். அது கன்னடத்துல அந்த பிரச்சனை இருக்கிற ஏன் தெரியுமே நடுவுக்கு ஒரு சின்ன கரண்டி வச்சிருப்பாங்க சின்ன குட்டி கரண்டி எவ்வளவு சின்ன கரண்டியில் வைக்க முடியுமா அந்த சின்ன தான் கரை இருக்கு. ஒன்று 100 ரூபாயா? அது 100 ரூபா ஆனால் வெளியில வந்து தானே 80 ராணி மெதுவாக செல்லும் புகையிரதமானது காங்கேசன்துறை இருந்து அனுராதபுரம் வரை செல்லவிருக்கிறது. இப்புகையிரதம் சிறிது நேரத்தில் புகையிரத மேடை இலக்கம் 1க்கு வந்தடையும். இப்போ கொஞ்சம் ட்ரெயினுக்கு கொஞ்சம் சீட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாண்டு சரியா என்ன செய்ய பண்ண சார் நான் ஒரு பட்டிக்கு நீ ஒரு பட்டிக்காரு நீ அங்கே சீட் இருந்தா எனக்கு அடி நான் அடித்தவனும் கிடைக்கிறேன். ஓப்பனாக இருக்கிறதெல்லாம் பெட்டி எழுதிடாது அதை 2 பாக்ஸு கிடையாது ஓப்பனாக தான் மாறி காலை வச்சு உள்ள பிரேட் விட்டுறாரு. நீ முதல் வரைக்கும் அப்படி தான் நேர்றேன் நீ அந்த அனுபவத்தில் எனக்கு சொல்லா சரியா தெரியும் நான் மொய்க்கிறேன் இல்லை இந்த இல்லை கூட்டத்துக்கு நீ கேட்க நாங்கள் பிள்ளை விட்டா எல்லாம் மொய்ப்பாங்க அடிக்கிறதுக்கு ட்ரெயின் வருதா மூடுறாங்க இல்லை அந்த சத்தம் கேட்கு அந்த ரோட்டை மூடிட்டாங்க. அறிகுறி ஏன்னா வேற எப்படி செல்ஃபி எடுத்துட்டு வரேன் ட்ரெயினோட அப்படியே போன ராணி தானே ராணி ஒன்று எடுத்துட்டோம் அட்வைஸ் பண்ண பிறகு எடுக்கிறது சரியா இது நாங்கள் ட்ரெயினில் போயிருக்க ட்ரெயினை வெயிட் பண்ணோம் தானே கீழே காட்டணும் இந்த நிலத்தில் நிற்கக்கூடாது இந்த மஞ்சள் தாண்டி தான் நிற்கணும். ஆனால் இப்போ சிவாமாயானாக்கெல்லாம் அவசரத்தில் அதை விடுமுறை நிற்பாங்க விழுந்து போகிற வேகத்துக்கு இழுக்கு மேலே காற்று நான் ஒன்றிலும் பார்க்க பின்னுக்கு தான் சரி இது ஒரு தெரியாது நீ சொல்கிற போவாங்க தனியாக நீ போ. ட்ரெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் வருது என்ன எத்தனையாம் கிளாஸ்ல அது நான் ஓடி போய்க்கிறேன். ஓகே தேர்ட் கிளாஸா ஓட ஓகே சொன்ன வேற இல்லத்தான் போலையா அங்கெல்லாம் போல உன்னை நம்பி வந்தேன் 20 ரூபா எனக்கு சரி ஓகே அப்படி நான் இந்த ட்ரெயினை காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் பாருங்க. திகைத்தல் தடையோட அப்படின்னா புகைத்தல் தடையோட ஓகே ஓகே பச்சை கொடி காட்டுங்க பச்சை லைட் காட்டினா வந்த உடனே ஓடிக்கிறது பாருங்க எனக்கு ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நின்று இருக்கும் உடனே வலிக்கும் 6:37 வலிக்கிறது பாருங்க சரியா மனுஷன் நகி விட்டு போறப்படா நீங்க யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் இப்படியே வலிக்கிறோம் இப்படி நாங்கள் ட்ரெயினுக்கு போய் காட்டுவோம் என்ன மாதிரி இருக்கு என்ன வசதிகள் இருக்கு போயிட்டு நினைக்கிறேன் வாங்க உனக்கு தான் காட்டணும் வேணாம் முதலாவது சரியா ஆள் எனக்கு அடிக்கிறார் போய் நீயா மாடிட்டு வந்து எங்க வேலைக்கோ தொழிலுக்கு இப்படி காட்டுவோம். ஓகே இல்லை பாத்ரூம் காட்டுறோம் கொமாட்டம் இருக்கு இதுவும் இருக்குண்ணே கொமாட்டம் இல்லை காட்டணும் இலங்கையார் அப்படி இருக்காங்க. இதில் மட்டும் எல்லாத்துலேயும் டிஎல் தடையில் தாங்க வந்து புகை தொண்டில் மாற்றி கிடையாது பாருங்க அப்படியே ஆமாடா இவ்வளோ தான்டானே கொஞ்சம் இடம் இருக்கேண்ணே இதுக்குள்ள சொல்ல வேண்டாம் இல்லாட்டி அங்கே இருப்போம் போ சரி அப்படி நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிட்டோம். நல்லா இருக்கு பாருங்க வளமையா ஒரு ரோட்டால மினிஸ்டர் மாதிரி வேணும்னு சொன்னால் ரோட்டில் அனுப்பாட்டிலாம் இருந்து வாங்கினானே நாங்கள் போய் அப்படி செய்கிறாங்கடா ரோட்டில். புங்கக்குளம் ஸ்டேஷனில் நிற்குது பாருங்க இதில் நிறைய பேர் நிற்கிறேன் இந்த புங்கக்குளம்
வாராங்க எடுத்து விடுவோம். சரி இப்படி போமா நாங்கள் வா. சரி இப்படியே போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் மட்டும் எத்தனை ஸ்டேஷன் இருக்கோ எல்லா ஸ்டேஷன்லையும் ரெண்டு தான் போகும். ஜால்தவியும் அப்படி தான். எக்ஸ்பிரஸ் மட்டும் மெயின் ஸ்டேஷனில் மட்டும் 2 போகும். பாருங்க பொங்கக்குளம். உங்களை தானே நம்பினாங்க சீட் பிடிக்க விட்டுனாங்க. அவனாலையும் நிற்கிறாங்க. பரவாயில்ல பாட்டுக்கட்டு போக நல்லா தான் இருக்கேண்ணே. இப்போ நாங்கள் போய்க்கு வந்துருக்கோம் பாருங்க. எங்களை நம்பி விட்டு நாங்கள் சீட்டை பிடிச்சி வைரான்ட்டு பாட்டி வச்சுட்டு போனாங்க. நாங்கள் 2 இருக்கோம். அனுப்பி நிற்கிறாங்க. சரி நல்லா இருக்காண்ணா. பாட்டும் போகுது தானே. நான் பஸ்ஸில் போய்க்கா கோஆப்ரேட் பண்ணிச்சா பாட்டு போக மாட்டேன். ட்ரெயினில் வந்தால் ட்ரெயின்லேயும் பாட்டு போகுது. ஓகே நல்ல விஷயம் தான். பொழுதுபோக்காக இருக்கும். சரி எப்படி நான் போய் இந்த இடங்களை காட்டணும்னு பார்த்துட்டு வாங்க. பாலத்துக்குள்ள நாங்கள் வெட்டி பார்க்கக்கூடாடா. நல்லா இருக்கு இந்த வியூ பாருங்க. நாவற்குழி புகையிரத நிலையம். அப்படி அங்கே அதான் செகண்ட் கிளாஸுக்கு போகிறேன். நம்ம அதை தான் இங்கே காட்டுறோம். வரதான் என்ன இடையில ஓடிடுவேன். நீ நம்பல அவனை. வா ரெஞ்சன பெரிய சீட்ராடே. அடே வாடா. செகண்ட் கிளாஸ் எங்க காட்டுவோம் நான் போய் வந்து நாங்கள் எல்லாத்தையும் காட்டுவோம். சரியா சும்மா ஆடுதோ. அடே என்னடா அடே செகண்ட் கிளாஸ் 3rd கிளாஸும் ஒரே மாதிரி தான் இருக்குண்ணே. பாத்ரூம் எல்லாம் ஒரு பக்கம் கொமாட் ஒரு பக்கம் பட் நோமல் என்ன. இது செகண்ட் கிளாஸ். இது அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டோடா. சும்மா காட்டு தானே வந்து நாங்கள் இருக்கலையே. செகண்ட் கிளாஸ் என்ன பேக்ல எரிஞ்சல வச்சுனாண்டா. தச்சந்தோப்பன் இடத்துல நிற்கிறோம். தச்சந்தோப்பன் ஸ்டேஷன் நிற்கிறோம். இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லை, செகண்ட் கிளாஸ் இருக்கு. செகண்ட் கிளாஸ் ஒரு பட்டி தான் கிடக்குண்ணே. ஒரே ஒரு பட்டி தான் கிடக்கு. மிச்சம் எல்லாமே 3rd கிளாஸ் தானே. ஏன்னா ஷோர்ட் சர்வீஸ் தானே. அதால ஒரே ஒரு செகண்ட் கிளாஸ் இது மட்டும் தான் இருக்குண்ணே. இந்த ஸ்கூல் பிள்ளைகள் வராங்க. ஜாழ்ப்பாணம் வவுனியா. ஓகே வாயா நீங்க போயிட்டு வாங்க. சரி சந்திப்போம். சும்மா மிஸ்ரா கிடக்குறேன். இன்ஜின் டாடே அடுத்த இன்ஜின் தான். ஒரே ஒரு பட்டி தான். இது 3rd கிளாஸ், இது செகண்ட் கிளாஸ், மிச்சம் எல்லாமே 3rd கிளாஸ். அங்கே நிற்கிறா. நீ உள்ளுக்காரு என்ன ரக்கி விட்டுட்டு போங்க அவைக்கு. அடே இப்போ நாங்கள் நிற்கிற செகண்ட் கிளாஸ். டிக்கெட் வரணும்னு சொன்னா பார்க்குறாங்களா பாருங்களா. மெதுவாக போ நீங்கள் செகண்ட் கிளாஸ் வந்துட்டோம். அடி செகண்ட் கிளாஸ் நிற்கிறோம். செக்கர் வந்தா வா 3வது போவோம். அட உண்மையாக ஓட்டை இருக்குடா. இல்லைடா ஓட்டேண்ணா சும்மா சொல்லி போட்டேன்னா எனக்கு இல்லை பேர் இந்த ட்ரெயினுக்கு இல்லை போல. நீ உருட்டா ட்ரெயினுக்கு நான் அப்படிதான் இருக்கேன். அடுத்த வைப்பா சரி. இதில் போய் கொஞ்சம் அவதானம் போகணும். சொன்னால் அந்த ஆட்டத்துக்கு அதில் மாறி விரல்கள் வச்சா நசுத்தி விட்டுரும். சங்கத்தானே சங்காலையில் சங்கத்தானே சாவச்சேரி ஹிண்டு கொடுச்சுடா. அங்கே அப்படியே ரோட்டில் வாகனம் போகிறத பார்த்துக்கொண்டே அப்படி நாங்கள் ஜாலியாக ட்ரெயினில் போகிறோம். நிறைய மற்ற இன்னொரு பிரச்சனை இருக்குது. ட்ரெயினில் எட்டி பார்க்க அங்கே முன்னுக்கு சாப்பிட்டு கை கழுவுவாங்க, மற்ற துப்பி விட்டுருவாங்க. நீ எட்டி பார்க்க மூஞ்சில விழுந்து விட்டுரும். இருக்க மழை பெய்யறமாக்கிறேன். நீ மழை தண்ணி தான் துடைச்சி போட்டுருப்பானே. அது பார்த்தவங்களுக்கு தெரியாது. எச்சில் அடுத்த மாட்டேன். இரவு ரயிலில் போகிறவங்க சைட் கண்ணாடி திறந்து கையை வச்சு சாமானத்தை ஓடிடுவாங்க. வடிவா இருக்குண்ணே மரங்கள் வடிக்கிறது.
எல்லாருமே வீடியோக்களில் சரியோ கேப்பினம் சாமச்சேரி காட்டுங்க கொடியாம காட்டுங்க கிளிநொச்சி காட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம் ஆனால் என்ன எல்லாத்துலேயும் ட்ரெயின் தண்டவாளத்தோட பக்கத்து கிட்ட மட்டும் போட்டுகளும் பக்கத்து இடங்களும் தான் காட்டலாம் கொடியாமத்துக்கு வந்துட்டோம் எல்லா ட்ரெஸ்லையும் வேலை போறாங்களாம் கூடண்டா எல்லாரும் வேலை போறாங்களாம் கூட அப்படிதான் எல்லாம் போவாங்க கொடிகாமம் இதுக்கு நிறைய பண்ணிக்கிறாங்கடா சிவா ஸ்டோர் சிவாடே கடைக்கு என்ன வேலைக்கு போயிலையோ இல்லையா அவனுக்கு அங்கே நினைக்கிறேன் அடே திருப்பதி போட்டாச்சோட சோதனை சாவடி ஜனாதிபதி வரைக்கும் எடுத்தவங்களோ திரும்ப போட்டாங்களே ஆமாடா எழுது மட்டும் வாடல அந்த சோதனை சாவடி திரும்ப போட்டாச்சு என்ன ஓகே பாலை அடுத்தது பிறந்த என்ன ஏறி இறக்கி விட அப்படி வடிவா இருக்கு அஞ்சுட்டா அடே ப்ரைவேஷன் எப்படிலாம் இருக்கும்டா மிஞ்சல வேறு பூக்கொண்டில் வச்சு வடி பராமரிக்கணும் சாடிக்கு வச்சு கல்லுகள் போட்டு குருவி வளைக்கணும் லவ் பேர்ட்ஸ் ஆமாடா பார்க்கல இங்கே சத்தம் இருக்குது அதை பிடிக்கிறாங்க இல்லை நான் அதான் நீ அதை பார்த்து நீ என்ன இப்போ கொடுக்கலாம் அடே ஏ இந்த கண்டுங்கல்லோ நுள்ளி கொண்டு வச்சா விட்ட வளருமோ நுள்ளி கொண்டு சின்ன வச்சா உண்மையாக கேட்குறேன்டா ஒரு ஒன்று ரெண்டு மூண்டா வெளியில் போகிறேன் எவ்வளோ தென்னை வராங்களே இயக்கச்சி கிட்ட போகணும் இயக்கச்சி வந்தால் தெரியும் தென்னை மரங்கள் நிறைய நிற்கும் எத்தனையா தென்னை மரம் வந்துட்டேன் 6158 கடை அதில் நம்பர் 6568 மழை மிக்குது அடே மழை மிக்குது அடோ அடே நிறைய காய்ச்சலாங்க ஞாபகம் இருக்கா அனுபவம் என்ன மழை பெய்யும் கிடக்கு முன்னு உதுப்புவாங்க கை கழுவாங்க அதே விஷயம் நடக்குதுடா கைக்கிறாட பாட்டாடா அடே இப்பவே பட்டு கொண்டு தான் இருக்கு அப்போ வெளியில் கை கழுவ மாட்டாங்க தெரியும் மழை தான் மழை மெனசை தேத்துவோம் மழை தானே வங்காள பக்கம் மட்டும் இருக்கு ஒரே அப்போ மழை தான் வச்சுட்டு இல்லை நல்லா இருக்கேண்ணே மேடம் ஆனால் பஸ்ஸில் போகிற விட ட்ரெயினில் போகிறது நல்லா தான் இருக்கேண்ணே பஸ் அதான் பஸ்ஸில் என்ன சொன்னால் நாங்கள் போய் ஒரு இடத்துல இருந்து போட்டு அது அந்த இடத்துல இருந்து எழுப்பி போக வேண்டியான் இது நடந்து தெரியலாம் ஆக்கோட ஃபேமிலியாக காய்க்கலாம் சுற்றி தெரியலாம் இதே மெயில் ட்ரெயின்னு சொன்னால் சாப்பாடு எல்லாம் கிடைக்கிறது வடைகள் வேறு அது ரெண்டு கணக்கு வேறு ஓ இது நல்லா தான் இருக்குமே பாத்ரூம் எல்லாம் இருக்குன்னு நல்லா ஜாலியாக தான் இருக்கு நல்ல இடங்களை பார்த்துட்டு போகலாம் ராஸ்டிங் கொண்டு பார்த்தனையோ இப்போ அண்ணன் வேற மட்டும் லைனுக்கு நிற்குது எவ்வளோ வேணும் டீ கொண்டு போயிடும் டிவிக்கு போயிடும் என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு டவுட்ரா எனக்கு இந்த டிவி ஃபிலிம் இதில் வைப்பினம் தானே வடைகள் இல்லை அவன் டிக்கெட் எடுத்து தரணும் பாஸ் மாதிரி கிடக்கும் அவளுக்கு இல்லை இல்லை அவள் இந்த ஒரு பாஸ் மாதிரி கொடுப்பாங்க நினைக்கிறேன் இந்த டிசைன் டிசைன்றாங்க ஒன்று அவன் சரி அப்படி ஒலிக்கிட்டாச்சு பண்ணி விளக்கண்ணா வணக்கம் 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 ஓ இருக்கிறோம் நீங்கள் கலையாளப்பா போக வேண்டுதான் பண்ணா போயிட்டு பண்ண வருவோம் தனியாக வாரீங்க ஆளு கொஞ்சம் வருத்தம் மழைக்கு நினைஞ்சு தடி பண்ணது சரி சரி இப்போ என்ன எங்கே இருப்பீங்க நீங்கள் என் தனியாக போகிறாண்டு அங்கே என்னோட ஃபங்க்ஷன் இருக்கிற அப்படியெல்லாம் அங்கே போயிட்டு நான் 5 வாரேன் வடிவாக இருக்கிறேன் அந்த பச்சை பசைன்னு இருக்கு ஆனால் என்ன 10 அதுதான் அதுக்கு ஏடிஎம்ல இருக்கிறேன் கோபத்தில் கிளிநொச்சி புகையிறது நிலையம் வெளியே
பெரிய டேஸ் ரங்கி வேலை பண்ணதில்ல 8 மணிக்கு வந்துருக்கேன் கில் வச்சு ஓகே கிட்டத்தட்ட 8:03 சரியா கில் வச்சுல வந்துருக்கு எங்க வரீங்க எங்க வர யாரு ஒரு ஆளுக்கு பாய் சொல்லிட்டு வரேன் போய் பண்ணா வந்துருக்கீங்க எங்க வந்தாச்சா வேலைக்கு டீமேட்டா யாரு படிங்களா பட்டேல எல்லாம் தானே என்ன இது பிள்ளையா உடம்பு தான் பிடிக்கணும் நீ எனக்கு அடிச்சீங்களா அடிச்சது மட்டும் பண்ணா வீடியோ அப்படியே வளைக்கா நீ நண்பன் போ பாய் அண்ணி எங்க அவன் அண்ணியோட வந்திருக்கான வாரன் அப்படியே இங்க ஊதி போட்டாங்க பாய் பாய் ஓகே அவனும் வந்து என்னோட படித்த நண்பர் ஒரு ஆள் அப்போ எதேச்சியாக கண்டுறாங்க சரி இப்படி நாங்கள் வவுனியா போயிட்டு தொடர்பு போடுறோம் என்ன ஓகே வண்டியா முருகன் இல்லைங்க அண்டே கச்சாமன் போய் முருகண்டி வந்துட்டு அடே முருகண்டில வந்து கச்சா முன்னாடி என்னன்றா முருகண்டி கச்சா நல்லா இருக்கும் அவன் கம்பி கதை வச்சு கொடுக்குறான் அவன் கம்பி ஓட்டுறதா இருக்கிறான் அடே முருகண்டி வந்து கச்சா பண்ணுவாடா போய் சரி வந்து நம்ம கச்சா பண்ணுறா போ அந்த சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருக்க அந்த காமெடி அந்த கம்பெனி பாத்துருக்கேன் பாக்குறோம் அவசரத்து போது பொத்தான் அடுத்த நடந்தா அப்ப நாங்க யோசிச்சோம் தட்டி பார்த்தா கண்ணாடியா இருக்கு தெரியும் இது பிளாஸ்டிக் துறப்படம் கொண்டு பார்த்தா துறப்படுது இந்த திரும்ப துறக்கிற மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு யூடியூப்ல அடிச்சு பிராக்டிக்கல் இப்ப சரியா இப்ப மாணவனே நீங்க இது இருக்குதானே இது எப்படி திறக்கணும் சரியா திறந்து போட்டு அதை அமர்த்தணும் அப்படி அமர்த்துங்க போய் என்ன ஆடில கோழியோ இல்ல இப்ப எல்லாரும் ஒரு சந்தேகம் யாழ்ப்பாணத்துல ஒரு திருமணம் சொன்னா மரக்கறி சாப்பாடு தான் தெரியும் அது திருவண்ணாமலையில ஒரு திருமணம் சாமதி சொன்னா மச்ச சாப்பாடு இப்ப வவுனியால நடக்குது இது வவுனியா ரெண்டுக்கு முடியல யாழ்ப்பாணத்துக்கு திருவண்ணாமலைக்கு நடுவில் நடக்குது வவுனியா தெரியும் மச்ச சாப்பாடு மரக்கறி சாப்பாடு சந்தேகம் அப்ப போன் அடிச்சு கேட்க கண்டிப்பா நாங்க வீட்டுக்கு மேல போலாம் ட்ரெயின்ல பதியா கிடக்குறேன் அவ்வளவு உயரம் இந்த ட்ரெயின் சரி அப்படியே வவுனியா ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் பாருங்க நான் தெரிஞ்ச ட்ரெயின்ல இருந்த முக்காவாசியில 90% ஆக்கள் இறங்கிட்டேன் எல்லாரும் இறங்கிட்டேன் அங்கே அன்றாவரம் போறாங்க மட்டும் தான் நினைக்கிறேன் இனியும் அதை போட்டோம் எதுக்காக வருது எது பாதைன்னு தெரியல வனமே வராங்களோ தெரியுமாடா நீ வரணும் இல்லை இங்க ஓ 9:29 வந்திருக்கேன் 9:16 வரும்னு சொன்னது கொஞ்சம் பிந்தி வந்துச்சு வவுனியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது போதே அப்படியே எங்க 29 சரிதானடா கோமால இருக்கும் ஒரு நிமிஷம் தான் இதாக கொடுத்து நான் வச்சுக்கேன் பத்திரமா கொடுத்து தான் போகணும் ஓகே ஐயோ ടിക്കറ്റ് இல்லையா சரி இல்லையா டிக்கெட்ல என்ன ஃபைன் இதுல நீ அப்பே சொன்ன மாதிரி எறிஞ்சிட்டு வந்திருந்தேன் இப்ப இல்ல சம்பவமா இருக்க மாட்டேங்க ஓகே
எங்க காரங்கடா அதுக்கு வச்சுனாங்க. இது தெரியுமா உங்களுக்கு, எங்க போனாலும் ஒருத்தன் இருப்பான் பொறுப்பான படிக்கணுண்டு, வந்த உடனே வீட்டை அடிச்சு விடுவான் நான் வந்துட்டேன்னு. இதான் வீட்டே இல்லை, இது அங்க ஒரு ஆளுக்கு அடி நான் வந்துட்டேன்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்கன்னா. அப்ப அடே இவ்வளோ நம்பி பவுனியாக்கு வந்தா சம்பாதி விட்டானே மடியில் ஒரு மகளாச்சுண்டே. அது என்ன நானுங்கிறாரு. இப்போ ஆட்டோ பிடிச்சு நாங்கள் அலஸ்டன் நாங்கள் இன்னைக்கு எடுத்து போகிறோம். நீங்கள் என்ன ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு வாங்க. அவ்வளோங்க குழந்தை நின்று மடியில் அறிவிங்க எல்லாம் 80க்கு மேலே தான் இருக்கு. ஆட்டோ மூவ் ஆகுது. ஆட்டோ ஓடுது எனக்கு அதுதான் இவன் மடியில் இருக்கிறவன் சின்ன படியான இங்கே பாருங்க. பிறந்து எப்படி உடுப்பு போட்டு கூட்டின்னு வர மாலை 93 கிலோ இருக்கும் சின்ன படி. இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால் எங்கள் நண்பர்கள் அலஸ்டன் நாங்கள் தமிழ் புரோசாகணும் அவனிங்களாம் நிற்கணும். அப்போ அவையில் நிற்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அங்கே போயிட்டு அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு அந்த நிகழ்வுக்கு போய் கொள்வோம். என்ன குடிஞ்சு நிற்கிறேன் என்ன வயிற்று குத்து அவனத்தான் நெஞ்செல்லாம் குத்து வந்து சங்கடி மாதிரி சங்கடைங்க. அதான் மற்ற நாங்கள் இப்போ வவுனியாக வந்து இந்த அலசிடன் நாங்கள் நிற்கக்கூடிய இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கோம். ஆனால் ஒரு கவலையான விஷயம் என்ன சொல்லுங்க அப்போ, லொகேஷனை பார்த்து சங்கர் மாறிக்கொண்டே அது கூட பிரச்சனை இல்லை. அது கூட நான் இல்லை லொகேஷன் போட்டு லொகேஷன் அங்கே காட்டுது, லைவ் லொகேஷன் இங்கே காட்டுது. அது கூட பிரச்சனை இல்லை. வவுனியா மிளக்கிற சாப்பாடு என்ன சாப்பாடு அவன் அங்கே ஓட வேண்டாம், அவனை ஓட வேண்டாம் மிளக்கிறேன் இல்லை. ஆள் இப்போ வவுனியா விளக்கணும் மாத்தியாச்சு. இதான் வீடு கொண்டு இந்த மாளிகை தமிழ் புரோசன் மாளிகை வீடு வவுனியாவில் இருக்கு. தமிழ் புரோசன் பெரிய வீடு என்ன எத்தனை ஓடி தமிழ் புரோசன் இல்ல, இது வாடகை எடுத்ததா? கார் நிக்குது, பைக் நிக்குது, மழை வந்துட்டு. அப்பா தமிழ் புரோசின் மாளிகை வீட்டுக்குள் இப்ப நாங்க பயணம் செய்யறோம். பைக் வீடு கார் பைக் மாப்பிள்ள வந்துட்டாரா? நாங்க என்ன நீங்க சொல்லிடலாங்க கல்யாணம். ஓகே யாழ்ப்பாணத்துல சாப்பிடாம வரோம். என்ன மணி வச்சிருக்கீங்க? இரவு இல்ல இன்றைக்கு இப்ப விடிய சாப்பாடு, கல்யாணம் சாப்பாடு, மரக்கறி சாப்பாடு, மணி சாப்பாடு விடிய சாப்பாடு, விடிய சாப்பாடா அதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம். சேர்த்து சாப்பிடுவோம். சரி இப்படியே நாங்க அவன் இங்கே இல்ல அவன் மங்க குழம்பிட்டான் தெரியும். பவுனியால மரக்கறி சாப்பாடுன்னு சொல்லி ஓட மாட்டான். எப்படி நாங்கள் வலிக்கிட்டு போவோம். எல்லாம் வருங்க 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 எல்லாம் வருங்க. எங்க பரலோகமா? நீங்க நாங்க ஏறோம். எமலோகம் போறதுக்கான டிக்கெட் என்ன என்ன தேர்ற கார் பின்னுக்கு சீட்டை எங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அரே திறப்ப முன்னுக்குடா போறது. ஓகே சரி சரியா வரீங்களா? வாங்க டா 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 திறப்பு போட்டீங்க. சரி எங்க திறப்பு போட்டாச்சோ? திறப்பு காடையிலடா திறப்பு தொங்குது ஏதோ இதுல. இதே திறப்பு அதுவும் இல்லையா? ரெண்டு திறப்பு போடுறது. சரி மல்ராஜ் மகளே என்ன வேற தானா ஒரு ஆடு சிக்குது, ஆடு சிக்குது தானா. சரி அப்படி அலசி நாங்க கவர் பண்ணுங்க. இது இந்த கணக்கு டிஆர் அவன் என்ன சொல்ல டிஆர் என்ன டேட்டா பாத் நம்ம ஆளுக்கணும் அது. ப்ரோ எப்போ ப்ரோ எடுத்தீங்க? இப்போ அடுத்த நாள் என்ன எடுப்பாங்க? 20 தான். பின்ன ஒரு 5 படி தேருமே. பாய் சொல்லுங்க எல்லாரும். இல்ல பாய் ஏசி இந்த இருக்கப்பா இத கூட்டுங்க. ஓகே டெம்பரேச்சர் ரைட் கூல்ல விடணும், கூல்ல விடணும். எல்லாம் போக மாட்டேன். அதான் போற இடம் தெரியாமக்கு ஏசி எல்லாம் இப்ப கதா போடுங்க, கதா போடுங்க. வாடா சரி சிக்கன் போடு. ஓகே ஃபைனல் ஸ்டார்ட். டேய் பின் கதா போடுங்கடா டேய். இங்க கேட் கதவு திறந்தாச்சா? அலசன் அங்கே நிக்கட்டும், நீங்க கூட்டி போய் விட்டுட்டு வாங்க. பாய். கண்ணாடி திறந்து அலசி. சரி இப்படியே வலிக்கிட்டோம். அலசனா ஓடிக்கொண்டு வரார். அலசனா நம்பிக்கை இருக்கா?
போறா இல்லாட்டி காலியாக ஹாஸ்பிட்டலுக்கு போறா விளங்கல எங்களை இறங்கிட்டு நீங்க போட்டு வாங்க. அதான் இந்த மகராஜ் இப்ப மாப்பிள்ளை பார்க்கணும் வந்து வந்தறியும் சி பொம்பளை பார்க்க ஐயோ மாறு சொல்லி போறேன் எடுக்கிற பாக்க விளாங்க இல்லையா ஒரு வாரம் மெயின் ரோடு எடுத்துட்டு எடுக்கிறேன் பயப்படுறியாடா நான் இங்க full light ஒண்ணா வர்றேன். அவன் லைவ் எடுக்கிறான் தெரியும் கல்யாணோட தாலி கட்டுக்கும் போது உங்களை இறக்கி விடுறேன் அதெல்லாம் ஒன்றும் அசங்காது கடையை கிடக்கிறாங்க வெள்ள மாதிரி நாங்க வந்தா வித்தியாசம் தெரியணும் இல்லை அதான் சொல்லுங்க சொன்ன திருப்பி சொல்லுங்க எல்லாருக்கும் மரண பயம் உண்டு ரோட்டை பாத்துனியா இது 120 ரோட் 119 ஒண்ணு கழிச்சு வரணும் நாங்க. பள்ளம் ஓடி இருக்கு அந்த ஆட்டோக்காரன் பேசி பேசி இன்னும் ஓடினவர் இது ஹைபிரிட் கார் உள்ளுக்குள்ள பள்ளம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மோனடி காலம். காலங்களும் இருக்கா அவாங்க நான் எத்தனையோ கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கேன் என்ன சங்க திருப்பி சொல்லு. நான் எத்தனையோ கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கேன் இப்படி இந்த கல்யாணத்துக்கு போற மாதிரி அனுபவம் எனக்கு கிடைக்கவே இல்லை ஒவ்வொரு நிமிடமும் திக்கு திக்கு ஒவ்வொரு செகண்டும் திக்கு 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 அவன் நடிக்கும் என்ன நிலைமை பாரு, விரைக்க மகராஜ் ஏத்தி விட்டியா எனக்கு மேல. இப்ப இப்படி வர இதுல போ. வாடகை வேற போகுது என்ன சொன்னே காத்துல அலையா போற மாதிரி அலையா தான் போறேன் வேற எதுல போ. நல்லா இருக்கண்ணே ஒரு காரம் எடுக்கத்தான் போகணும் எடுங்கடா நல்லா இருக்கண்ணே தெரியுமா சொல்ல தெரியும். தெரியும் நல்ல தொடங்க எடுப்ப மாறுதல இதெல்லாம் போடுறீங்க என்ன கிடைக்க தெரியுது அப்ப நீங்க ஒரு டிரைவர் ஆனே Do not block the entrance. என்ன ஓகே இப்போ நாங்க விளக்கே பகிர்ந்துருமோம் ரவுண்ட் போட்டாங்க ரவுண்ட் போய் அழைச்சிட்டு போகணும். நான் லைவ்ல போய் பண்ணுவேன். நேரா போய் விளக்கே பகிர்ந்துருவி போலாம் நேரம் அடுத்த ரோடு இது எதுக்கு இடம் இருக்குது? 8 போட்டு 7 போட்டு 10 போட்டு எல்லாம் காட்டுறீங்களா என்ன அங்க அந்த கையை நிறுத்தாங்க. ஆ கையை நிறுத்து. எங்க உங்களுக்கு மண்டபம் வாசல் விடுறேன் இதான் அரிசனான சிறப்பு மண்டபம் வந்தா மண்டபம் வாசல் விட்டுட்டு போவேன் மண்டபம் மூடிக்கிறாங்க ஓகே அரிசனா எங்க பார்க் பண்ண போறீங்க எல்லாம் தெரிஞ்ச பார்க் பண்றது அரசேனா மண்ட வாசல் வளர்ந்து விட்டுருக்காங்க அதான் என்னங்கடா கெத்து இப்போ முன்பக்கம் கூட அப்படியே பின்பக்கத்தாலும் போகணுமே வணக்கம் வணக்கம் எப்படி சார் ஓகே வணக்கம் ஓகே நிறைய பேர் நிற்கிறேன் வந்து சேர்ந்துட்டீங்களா வந்து சேர்த்து எங்கள இது இப்போ ப்ரெஷர் பார்க்கணும் உங்களுக்கு எங்கள நம்பிக்கையுடைய கைவிடப்படா மற்ற நண்பர்கள் வந்துட்டு நம்பிஞ்சால தமிழ் ப்ரோ ஸ்கைன் ப்ளாக்ஸ் முன்சீஃப் ப்ரோ எல்லாரும் வந்துட்டேன் பேசுறீங்களா ஆமாம் சொல்லுங்க எங்க பார்க் பண்ணணும் பார்க் பண்ணுறதுக்கு நாங்கள் விட்ட பாடு அதுக்கு பார்க்கிங் இருக்கிறதுக்கு தெரியல சரி இப்போ நாங்கள் அந்த நிகழ்வுக்கு வந்தாச்சு அதாவது திருமணத்துக்கு வந்தாச்சு வவுனியாவில் நெல்லி ஸ்டார் ஹோட்டல் இங்கே அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கு அப்படி நாங்கள் உள்ளுக்க போய்க்கொள்வோம் இங்கே மண்டபம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க வணக்கம் கதவெல்லாம் போட்டு மூடி தான் கிடக்கு ஓகே எல்லா யூடியூபர்ஸ் நிற்கிறேன் தெரிஞ்ச டிரைவர் நிற்கிறேன் அப்படியே உள்ள போய் சும்மா காட்டுறேன் ஆனால் இது ஃபுல்லாக பார்த்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன சேனலில் வேறு வேறு யூடியூபர்ஸ் சேனல் வேணும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி ஓகே இப்போ நாங்கள் அப்படியே இந்த நிகழ்வுக்கு வந்தாச்சுண்ணே திருமணத்துக்கு வந்தாச்சு இப்படியே நாங்கள் உள்ளுக்க போய் வாழ்த்தி சாப்பிட்டுட்டு நாங்கள் மெனசார போய்க்கொள்வோம் மற்றது எங்கள்ட ஜஸ்ஸி விலாக் அண்ணாண்ட திருமணத்துக்கு எங்கள்ட சனல் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கொள்றோம் என்ன ஓகே அது அவர் சேனலில் மற்ற வேறு வேறு யூடியூப் சேனல் வேறு வேணா அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி ஓகே அவ்வளோ நான் வீடியோ முடிச்சுக்கணும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மறக்காம எல்லாரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்